அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா என்ன அதிசயங்கள்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அதேபோல் அக்டோபர் 2க்குள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதனால எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை பார்த்தீங்கன்னா தவிர்த்திடுங்கள். ஆரோக்கியங்கள் சீராக ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகும். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிலேயே பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லது கிடையாது. எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீரென பார்த்தீங்கன்னா மாற்றங்களானது கொண்டே உங்களுக்கு இருக்கு. வரவை காட்டிலுமே செலவுகளானது இப்பொழுது அதிகரித்து காணப்படுங்க. வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. அதேபோல் இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அனுபவஸ்தாரர்களினுடைய ஆலோசனையும் அருளாளர்களினுடைய அறிவுரைகளும் பார்த்தீங்கன்னா கை கொடுக்குங்க. அதேபோல் புதியவர்களை நம்பி எதுவுமே நீங்கள் செய்ய இயலாது. புனித பயணங்களை பார்த்தீங்கன்னா மேற்கொள்வதில் தடைகள் ஏற்படலாங்க. இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா விரதங்களை இருந்து விநாயகர் பெருமானை பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்வது சிறந்தது. அனுமன், சனி பகவான் ஆகியோரை வழிபடுவது நல்லது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. ஒரு சிலர் தொழிலில் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் பார்த்தீங்கன்னா சந்திப்பார்கள். புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் இப்பொழுது அரைகுறையாகவே நிற்கும். பிள்ளைகளினுடைய வருங்கால முன்னேற்றங்களை கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதங்களானது ஏற்படும். வரன்கள் முடிவாவது தள்ளி போகிறதே என்று கவலைப்படாதீர்கள். இது போன்ற நேரங்களில் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பதோடு இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறந்ததுங்க. மேலுமே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் சேரும். அதேபோல் பாகிஸ்தானம் வலுப்பெறுவதனால பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள், தொழிலில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வுகள் போன்றவை திருப்திகரமாக இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள், அதேபோல் பார்த்தீங்கன்னா இலக்காக மாற்ற வரலாம். எதையுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்து வெற்றியும் பெறுவீர்கள். பெற்றோரினுடைய ஒத்துழைப்போடு பெருமையும் காண்பீர். இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்து உங்களுக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்க இருக்கிறார். இந்த காலங்கள் ஒரு பொற்காலங்களாக இருக்கு. எண்ணங்கள் அனைத்துமே எளிதில் நிறைவேறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையானது ஏற்படும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகளானது உங்களுக்கு வரலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். உடல் நலங்களானது சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். கலைஞர்களுக்கு விலகிச் சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வரலாம்.
ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்பினால மாணவ மணிகளினுடைய கல்வியில் அக்கறையானது வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துவீர்கள். பெண்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளானது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தவும், பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கவும், முதலீடு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துங்கள். புதிய நண்பர்களினுடைய தொடர்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வந்து ஏற்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் பொய்த்து போக வாய்ப்புகள் உள்ளது. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும். மேலுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவுகளானது திருப்தி தருவதாக வந்து இருக்குங்க. காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா பெருகுங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே இப்பொழுது நிறைவேறுங்க. தந்தை வெளியில் எதிர்பார்த்த காரியங்கள் அலைச்சலையும் செலவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவதாக இருக்கு. பெண்களால் நன்மைகளானது உண்டாகுங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்களானது கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்குங்க. அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். நிர்வாகத்தினரிடம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கோரிக்கைகள் வைப்பதற்கு உகந்த ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாகவே வந்து கிடைக்குங்க. போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதையோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்த்திடவும். மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே வந்து இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தக்கூடியதாக காணப்படுங்க. சூரியன் கேது சஞ்சரிப்பதனால சிக்கல் நெருக்கடி ஏற்படும் என நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு பகவானினுடைய பார்வை அனைத்து சிக்கல்களில் இருந்துமே நீங்கள் வெளிவருவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையை உணர்வீர்கள். உங்களுடைய செல்வாக்கு இப்பொழுது வெளிப்படுங்க. அதேபோல் நீங்கள் யார் என்பதை உலகம் காணும். அதே நேரத்தில் பணிபுரியக்கூடிய இடத்திலுமே வேலை மொழி என்பது கூடுதலாகவே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் ஆகியோரினுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய மனக்குழப்பங்களானது அதிகரிக்குங்க. இது உங்களுக்கு சோதனை காலங்கள். குலதெய்வத்தினுடைய அருளால பொறுமையுடன் இருந்து சாதனையை படைப்பீர்கள். கோயில் வழிபாட்டினால நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும். குரு பகவானினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் வந்து கிடைப்பதனால மறைந்திருந்த செல்வாக்கானது இப்பொழுது வெளிப்படுங்க. உங்களுடைய திறமை வந்து பிறப்பாரால் வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படும். அதேபோல் தொழிலில் இருந்த தடைகளானது விலகுங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியானது நீங்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி வந்து செய்து முடித்திடக்கூடிய அளவிற்கு செல்வாக்கானது உயரலாங்க. அதேபோல் செலவுகள் செய்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெருமையை வந்து நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களினுடைய பலமும் அதேபோல் வர்த்தகம் புரிபவர்களுக்கும் பணியாளர்களுடைய துணையும் உண்டாகும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். உங்களுடைய நிலைகளானது உயரும். எந்த விதமான நெருக்கடி ஆனாலுமே அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகுங்க. அதேபோல் அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு குரு பகவானினுடைய பார்வைகள் உண்டாவது வம்பு வழக்குகள் சாதகமாகும். உடல்நிலையானது சீராகும். தடைப்பட்ட வேலைகளானது மீண்டும் நடைபெறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.